சீக்கிரம் சாப்பிடுவாங்க, மணி 9 ஆக போகுது. மர்மோளா வயிறு பசிக்கல, ஒரு 10 நிமிஷம் கழிக்கட்டுமே. இத்தே இன்னும் 9 மணி ஆக 3 நிமிஷம் தான் இருக்கு. சீரியல் வேற போட்டுருவான். நீங்க வயிறு பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா தாரேன், சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு பக்கத்துல போட்டு வைங்க, அது தன்னால செமிச்சிரும். சரி அப்ப சோத்த போடு மர்மோளா. சரி சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்குனா நல்லது தானே, காலையில எந்திக்கலாம்ல. போட்டுட்டான் ஐயா, போட்டுட்டான். அட பாவி, இப்படியா மர்மோளை கொடுமைப்படுத்துவா? இவ்வளவு ஒரு மனுஷியா? உனக்கு இந்த நிலைமையா வரணும், நீ சம்மதிக்காத, அதுக்கு சம்மதிக்காத. அப்படித்தான் பேசணும். தைரியம் மாதிரி. அட மரமண்டா, இவ்வளவு நேரம் என்னத்த சொன்ன, இப்ப மட்டும் இந்த டயலாக பேசிட்டு இருக்கா? சீரியல் பைத்தியத்தை போய் கட்டி வச்சிட்டேனா என் மவனுக்கு. சாரி தேயத்தை, சாரி தேன்னு மன்னிச்சிருக்கத்தே. சீரியல் பார்க்கறதுல அப்படியே மூழ்கி உங்க கையை கடிச்சு போட்டேன். அடி பாவி மர்மோளா, கொஞ்சம் விட்டு 5 விரலையும் கடிச்சு முழுங்கிருப்பிய. பாவி விடு, காலை விடு. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை முழுசா சொல்லுங்க, அப்பதானே காலை விடுவேன். மன்னிச்சு தொலைச்சிட்டேன், விடு காலை. அநியாயம், இங்க என்ன நடக்கு? எதுவும் பிரச்சனையா வீட்டுல? உண்ட மாமியார் மருமகளும் பிரச்சனையை உண்டு பண்ணி என் உசுர வாங்காம இருக்க மாட்டாளுவா. சின்ன பொண்ணு என்னாச்சுடி? எங்க வந்துட்டீங்களா? காலை பிடிச்சு கரகரம் இழுக்காத. ஏடி முடி. எங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் உங்க காலை விடுவேன், இல்ல காலை விட மாட்டேன். இப்ப என்ன தப்பு செஞ்ச? நான் எதுக்கு மன்னிக்க உன்ன? தப்புதான் செஞ்சு போட்டேன். தப்புதான். ஏமா இவளுக்கு என்னமா ஆச்சு? பைத்தியம் கீத்தி பிடிச்சு போச்சா? என்கிட்ட கேட்கல, உன் பொண்டாட்டிட்டு கேளு. என்னனாலும் சொல்லி தோலட்டி. எங்கடா சீரியல் பார்த்துட்டு இருந்தா? சீரியல்ல ஒரு மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாளா, அத பார்த்துட்டு இருந்தானா, அந்த கோபத்துல உங்க அம்மைக்கு கைய பிடிச்சு நறு கடிச்சு போட்டேன். உண்மையாவாமா? ஆமல, உன் பொண்டாட்டி கொஞ்சம்னா என் கையை கடிச்சு துப்பி இருப்பா. நல்ல வேலை, நறுக்குன்னு பாதி கடிக்கிறதுக்குள்ள நான் சுதாரிச்சுட்டேன். கால அழுது மண்டையை உடைக்காத. மன்னிச்சிட்டேன் போ. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிறு பசிக்கு சோத்த போட்டு கொண்டு வா. மத்தியானம் உள்ள மீன் குழம்பு நல்லா சூடாக்கி வச்சிருக்கேங்க, சூப்பரா கொண்டு வரேன். நான் சோத்த போட்டு யாந்தை சாப்பிட்டு போட்டு கையை கழுவாம உட்காந்துட்டு இருக்கேன். கை வேற காஞ்சு வச்சு. போங்க கை கழுவுங்க, போங்க. ஆமா, நீ எப்ப சோத்த போட்ட, நான் எப்ப தின்னேன்? இது என்னது இப்படி சொல்றியா? ஒரு தட்டு நிறைய அம்பாரமும் குமிச்சு சோத்த போட்டு கொண்டு வந்தேன். அதுல மீன் குழம்பா முங்க ஊத்திருந்தேன். 5-6 துண்டு மீனை வேற போட்டிருந்தேன். நல்லா வலிச்சு தின்னேலத்தே. யாந்தை இப்படி போய் சொல்றியா? யாரு நீ? நான் அம்பாரமா சோத்தப்பட்ட குழம்பு முங்க நீனா ஊத்துன? ஆமத்தே, நான் தானே ஊத்துனேன். என் கண்ணால 2 கண்ணால பார்த்தேன். அம்பார மாதிரி இருந்துச்சு வாரு. அப்படியே டக்கு வாயில அள்ளி போட அப்படியே குறைஞ்சிட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. இதே இப்படி தலையில அடிக்காதீங்க. மண்டைக்குள்ள இருக்க மூளை பிதுங்கி வெளியில வந்துரும். நீ கண்டியா? அதெல்லாம் ஒண்ணு வராது. நீங்க சொல்லுது சரிதான். மண்டைக்குள்ள மூளை இருந்தாலும் வெளியில வரும். காலில் டப்பா தானே இருக்கு. சின்னதுரை, எதுக்குல நீ இருக்க? சில மாதிரி நின்னுட்டு இருக்கிய, என்ன ஏதோ பொண்டாட்டி கேட்க மாட்டேல. இன்னும் இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், 2ல ஒண்ணு நடக்கணும். இன்னைக்குதான் கரெக்டா பேசிருக்கீங்க. நீங்க காலையிலே சொன்னீங்களா 10 நாள் ஊட்டி கொடைக்கானல் டூர் போனோம், வீட்டுல யார வச்சுட்டு போறதுக்கு, வீட்டை யாராவது கள்ள தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன்ல. இப்போ உங்க அம்மா சொல்லிட்டாவோ யாரா ஒருத்தர் வீட்டுல இருக்கோன்னு. உங்க அம்மாவே இருக்கட்டுங்க, நம்ம 2 பேரும் டூர் போயிட்டு வரும்.